விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வீட்டின் கேட் சரிந்து விழுந்ததில் 2 சிறுமிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெண் காவலர் ராஜேஸ்வரியின் மகளும் அவரது தோழியுமான 2 சிறுமிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி அருகே உள்ள வீட்டின் கேட் சரிந்து விழுந்ததில் 2 சிறுமிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? என்ன விவரம்? கார்த்திகா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பொங்கலாபுரத்தில் ராஜாமணி ராஜேஸ்வரி பெண் காவலர் தம்பதியின் மகள் 9 வயதான கமலிகா மற்றும் அவரது சகோதரி ராஜேஸ்வரி சகோதரி ராஜலட்சுமி ரமேஷ் தம்பதியின் மகள் ரிஷிகா ஆகிய இருவரும் இன்று காலை வீட்டின் நுழைவாயில் உள்ள கேட்டின் முன்பாக இருவரும் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக இரும்பு கேட் சரிந்து விழுந்து சிறுமிகள் மீது விழுந்தது. உடனடியாக அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டனர். இருந்தபோதும் இந்த இடிபாடுகளில் சிக்கி சிறுமிகள் இருவரும் அடிதமாக சம்பவ இடத்திலேயே விழுந்தனர். இந்த தகவலை அறிந்து சிவகாசி டவுன் போலீசார் அங்கு விரைந்து வந்து இறந்த சிறுமிகளின் உடல்களை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அங்கு பெண் காவலர் குழந்தைகளை இறந்த சம்பவத்தை அறிந்து அங்கு வந்து சீருடையில் கதறி அளவும் சம்பவம் அங்கு பார்ப்பவர்களை பெரும் சுகத்தை ஆழ்த்தியுள்ளது. மேலும் அப்பகுதியில் பெரும் சுகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து சிவகாசி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த விபத்து ஏற்பட்ட சம்பவம் வீடு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக வீடு கட்டப்பட்டுள்ளது. அதை கேட்டு இடிந்து விபத்து ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகா, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி அருகே வீட்டின் கேட் சரிந்து விழுந்து 2 சிறுமிகள் உயிரிழந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.